வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமா உலகத்தையே ஒரு ஃபினாமினல் செய்திய பத்தி. பலரும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு கூட்டணி இப்போ நிஜமாகியிருக்கு. ஆமாங்க, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நம்ம இந்திய சினிமாவின் 2 தூண்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களும் ஒரு புது படத்துக்காக கைகோர்க்க போறாங்க. இது நிஜமாவே ஒரு கனவு நினைவாகும் தருணம்தான். சரி வாங்க, இந்த அறிவிப்பு பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த கூட்டணி எப்படி செட் ஆச்சு, இதோட உண்மையான முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு தற்காலிகமா வச்சிருக்கிற பேரு தலைவர் 173. இது ஏதோ காத்து வாக்குல வந்த நியூஸ் இல்ல, ஒரு ரூமரும் கிடையாது. உலக நாயகன் கமல்ஹாசனோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அவங்களே இதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல எந்த சந்தேகமும் வேணாம். அப்போ இந்த மெகா ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பவர்ஃபுல் டீம் யாருன்னு பார்க்கலாமா? இந்த காம்போ தான் இந்த படத்தையே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது. பாருங்க, இந்த காம்பினேஷனோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு லெஜெண்ட். ஹீரோவா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ப்ரொடியூசரா உலக நாயகன் கமல்ஹாசன், அப்புறம் டைரக்டர் ஹிட் மேக்கர் சுந்தர் சி. யோசிச்சு பாருங்க, இந்த 3 பேரும் சேரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவல்ல தானே இருக்கும். ஓகே, இதுல யார் யாரு இருக்காங்க, என்ன படம்னு பார்த்தாச்சு. ஆனா அதுக்கும் மேல இந்த அறிவிப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் ஒரு சினிமா நியூஸ் மட்டும் இல்லைங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெளியிட்ட அறிக்கையில இருந்த இந்த ஒரு வரி இந்த படத்தோட முழு நோக்கத்தையும் அழகா சொல்லிடுச்சு. அதாவது, இது ரஜினிக்கும் கமலுக்குமான 50 வருஷ நட்புக்கும் சகோதரத்துவத்துக்குமான ஒரு கொண்டாட்டமா. இது வெறும் பிசினஸ் டீல் இல்ல, அதுக்கும் மேல. இந்த டைம்லைனை பாருங்களேன், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், 44 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு தயாரிப்பு நிறுவனம், இது ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க படத்தோட அறிவிப்புல வந்து நிக்குது. இதுவே இந்த கூட்டணியோட ஆழத்தை நமக்கு புரிய வைக்குது இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய படத்தை எப்போதான் தியேட்டர்ல பார்க்க முடியும்னு நீங்க கேக்குறது புரியுது. அதுக்கு ஒரு அப்டேட் இருக்கு. படக்குழு ரிலீஸ் வருஷத்தை சொல்லியிருக்காங்க, 2027. அதுவும் சும்மா இல்ல, நம்ம தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான பண்டிகை பொங்கல். கரெக்டா அந்த பொங்கலுக்கு படத்தை வெளியிட பிளான் பண்றாங்க. இதுல இருந்தே தெரியலையா படம் எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்க போது, டீமுக்கு எவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னு. இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஃபேன்ஸ் மனசுல இப்போ ஒரு $1 மில்லியன் கொஸ்டின், இல்ல $1 பில்லியன் கொஸ்டினே சொல்லலாம், அது ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த கேள்வி இதுதான். கமல்ஹாசன் வெறும் ப்ரொடியூசர் மட்டும்தானா? இல்ல, பல வருஷங்களுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஸ்கிரீன்ல தோன்றி ஃபேன்ஸ்க்கு ஒரு மெகா ட்ரீட் கொடுக்க போறாரா? இதுதான் இப்போ காலிவுட்டோட ஹாட் டாபிக். சரி, இப்போ என்ன நிலைமைன்னு தெளிவா பாத்திரலாம். கமல் சார் ப்ரொடியூசருங்கிறது கன்ஃபார்ம். அவர் ஸ்கிரீன்ல வருவாருங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சில செய்திகள்ல வந்த ஒரு விஷயம். ஆனா அவர் நடிக்கிறத பத்தி எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சஸ்பென்ஸே இருக்கு. அப்போ தலைவர் 173 வெறும் ஒரு பிளாக்பஸ்டர் படமா மட்டும் இல்லாம பல தலைமுறை ரசிகர்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு மெகா ரீயூனியனா அமையுமா? பதில் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தமிழ் சினிமா ஒரு புது சரித்திரம் எழுத தயாராயிருச்சு.